ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் கட்லட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். லைட்டாக பச்சை ஸ்மெல் போகட்டும். இது கூடவே நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசால் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து வரும்படி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 கேரட்டை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். 6-7 பீன்ஸை கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய் வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். 3 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு அதையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். நல்ல சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே இந்த மாதிரி மேஷர் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். மேஷ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இது ஆறட்டும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது கூட உப்பு போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிறிதளவு மல்லி இலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக கையாலே நல்லா இந்த மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டு இப்போ நம்ம கட்லெட் தட்டிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். கைகளில் ஒட்டாமல் இருக்க லைட்டாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி எடுத்து லைட்டாக ஒரு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நான் ரவுண்டு ஷேப்பில் இந்த மாதிரி தட்டிக்கலாம். கொஞ்சம் தின்னமாகவே தட்டுங்க. இந்த ஷேப்பில் தட்டினாலே போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மைதா மாவு பேஸ்ட்டில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு தடவை போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ப்ரெட் க்ரம்ஸ் படும்படி இந்த மாதிரி பெரட்டி எடுத்து வச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே மெத்தடில் எல்லா மாவையும் இதே மாதிரி கட்லெட்டு தட்டி இந்த மாதிரி பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். வானல் அடுப்பில் வச்சு பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட்லெட்டை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இந்த மாதிரி 1 சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வெஜிடபிள் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் கட்லெட்டை பிளேட்டில் வச்சு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாகவும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு நம்ம வெஜிடபிள் கட்லெட். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான். சுவையான சூப்பரான வெஜிடபிள் கட்லெட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.